பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். வணக்கம் கோகுல், இந்த சம்பவமானது எப்படி நிகழ்ந்தது? விவரங்களை பதிவு பண்ணலாம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை 6 பேர் கொண்ட கும்பல் அவருடைய வீட்டு அருகே வெட்டி கொலை செய்திருக்கார்கள். 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அங்கிருந்து சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கார். இந்த கொலை சம்பவம் குறித்து செம்பியம் போலீசார் தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக உணவு டெலிவரி செய்வது போல் வந்து இந்த கொலை நடந்திருக்கிறது. அதாவது ஜொமேட்டோவுடைய உடையை அணைந்து வந்து இந்த 6 பேர் கொண்ட கும்பல் இந்த கொலையை செய்திருக்கார்கள். கொலை நடந்த இடத்துல அவர் விட்டு சென்ற கத்தி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 6 பேரும் ஜொமேட்டோ டீசர்ட் அணிந்து வந்து அவர்கள் போல பின்புறம் ஒரு பையில் கத்தியை மறைத்து வந்து இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். கொலை செய்த சம்பவ இடத்துல இரத்த காயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் காவல்துறை அந்த தடயங்களை சேகரித்து வருகிறார்கள். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகள்ல ஒரு பலிக்கு பலியாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் கொலை செய்து தப்பி ஓடிய அந்த 6 பேரையும் அதோடு தொடர்புடைய மற்ற நபர்களையும் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமா தேடி வர்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் முக்கியமான ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நபர் அவருடைய வீட்டின் அருகே பெரம்பூர்ல இது போன்ற ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை வந்து தற்பொழுது அந்த பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்திருக்காங்க. மோனிஷா, கோகுல், இந்த 6 பேர் கொண்ட கும்பல் யார் என தெரிய வந்திருக்கிறதா? அதாவது ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் தான். அதற்கு பலிக்கு பலியாக தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஜொமேட்டோ டீசர்ட் அணிந்து வந்து யாருக்கும் சந்தேகம் வராத வகையில இந்த கொலையை அரங்கேற்றிருக்கார்கள். அனைவருமே சிறு வயதில் இருந்ததாக தெரிய வருகிறது. சிறிய வயது கொண்ட இளைஞர்கள் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். ஜெயிலில் இருக்கக்கூடிய சிலரால் இந்த கொலை திட்டமிடப்பட்டதா இல்ல அல்லது வெளியில் இருக்கக்கூடிய மற்ற ரவுடிகளால் திட்டமிடப்பட்டதா? ஏற்கனவே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கொலை வழக்குகள்ல ஆம்ஸ்ட்ராங்குடைய தொடர்பு என்ன, அதில் யார் யாருக்கெல்லாம் முன்பகை இருந்திருக்கலாம் என்ற அடிப்படையில விசாரணையை காவல்துறை தீவிரப்படுத்திருக்காங்க. 2-3 நபர்கள் மீது சந்தேகம் இருக்கிறது. அந்த வழக்குகள் தொடர்பாக யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்துல கத்தி அந்த கொலை செய்த கும்பல் கத்தியை விட்டு சென்றிருக்கார்கள். கத்தி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணையும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு காவல்துறையுடைய உயரதிகாரிகள் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய உடலானது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன், கோகுல், இணைப்பிலே காத்திருங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார். தற்போது அந்த மருத்துவமனையிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில் ராஜா இணைப்பில் இணைகிறார். செந்தில் ராஜா, தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த போது மருத்துவர்கள் அவரது உடலை பார்த்து என்ன கூறியிருந்தனர்? மோனிஷா, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக தலைவர், அதாவது மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இன்று அவருடைய வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நபர்கள், அதாவது அந்த மர்ம கும்பல்கள் அவரை வெட்டிய பிறகு உடனடியாக அவருக்கு அருகில் இருந்தவர்கள், உறவினர்கள் அவரை, அந்த ஆம்ஸ்ட்ராங்கை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். இங்கு மருத்துவர்கள் பரிசோதித்த போது அவர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மாநில தலைவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. இங்கு குடும்பத்தினரும் அவருடைய நண்பர்களும் நிறைய பேர் குழுமி இருக்கிறார்கள். அவர்கள் சிலரிடம் பேசும்போது அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், ஆம்ஸ்ட்ராங் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். மாணவர்களை அவர் படிக்க வைத்து நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர் மட்டுமில்லாமல் இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகர் தீனா உள்ளிட்டோர் அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரும் மிகுந்த ஒரு வாழ்ந்த சோகத்தில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மோனிஷா,
செந்தில் ராஜா, அவர் பயங்கர ஆயுதங்கள் கொண்டு தாக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. எத்தனை காயங்கள் அவர் உடலில் இருந்திருக்கிறது? மோனிஷா, அவர் வீட்டின் முன்பு இருந்தபோதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக அவருக்கு அருகில் இருந்தவர்கள் சிலர் நமக்கு பேட்டி அளிக்கும் போது கூறியிருந்தார்கள். அதாவது முதலில் ஒரு நபர் வந்ததாகவும் அவர் மீது தங்களுக்கு சந்தேகம் இருந்து தடுக்க சென்றபோது அவர் தன்னிடம் இருந்த அந்த ஆயுதத்தை வைத்து, கத்தியை வைத்து ஆம்ஸ்ட்ராங் மீது தாக்குதல் நடத்தியதாகவும், முதலில் விரல் பகுதியில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதாகவும், அதற்கு பிறகு தோல் பகுதியில் வெட்டியதாகவும், அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்ததாக அந்த சம்பவத்தை பார்த்த அருகில் இருந்தவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் கடுமையாக அவரை ஆம்ஸ்ட்ராங்கை தாக்கியதாகவும், அதில் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்த அவரை நாங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஒளிப்பதிவாளர் நிர்மல் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை இணைப்பிலே காத்திருங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், அங்கு தற்போது கள நிலவரம் என்னவா இருக்கு? சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அங்கு கள நிலவரம் எப்படி உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். அதை தாண்டி அவர் பெரிய இந்த பகுதி மக்களின் ஒரு நம்பிக்கையை பெற்ற ஒரு நபராகவே இருக்கிறார். இந்த இடம்தான் அந்த படுகொலை நடந்து இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இங்கேதான் அந்த கும்பல் அவரை தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இரத்த கரைகள் இன்னும் அப்படியே ஈரம் காயாமல் உறைந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிலையாக இங்க இருக்கக்கூடியவர்களுடைய நிலை. இங்க பகுதிவாசிகள் என்ன செய்வது என்றே தெரியாமல் ஒரு பதற்றமான நிலையிலே இருக்கிறார்கள். பல ஆண்டு காலமாக அரசியல் வாழ்க்கையில் இருந்து வரக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் பல கட்சி தலைவர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய ஒரு மனிதர். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள், வழக்குகள் இருந்தாலும் அவருக்கான தொடர் பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டே வந்தது. இருந்த போதிலும் இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் பல்வேறு வியூகங்களையும் பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறது. இது கொலைக்கான வந்திருக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. என்னன்னா, அவங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள் உணவு டெலிவரி செய்வது போல் வந்ததாக சொல்கிறார்கள். பல பேர் கொண்ட ஒரு குழுவாக வந்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல மிகவும் பதட்டமாக தான் இந்த இடம் முழுவதுமாக காட்சியளிக்கிறது. காவல்துறையினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்கள், அவர்களும் அந்த பாதுகாப்பை செய்து வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவிகள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு அரசியல் கொலையாக இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. மோனிஷா. சுபாஷ், தற்போது இந்த படுகொலை பற்றி அங்கு இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? இங்கே அவர்களுடன் பயணித்தவர்கள் எல்லாருமே மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அக்கம் பக்கத்தினர் மட்டும்தான் இருக்கிறார்கள். இந்த இரத்தக்கரை இந்த செவுத்தில் வரையும் தெரிச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே இப்பொழுது எவிடன்ஸா இருக்கு. இந்த இடம் முழுவதுமா மிகவும் அவர் அணிந்திருந்த செருப்பு கூட இந்த பகுதியிலேயே இருக்கிறது. இது எல்லாமே எவிடன்ஸா இந்த இடத்துல அப்படியே பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த கொலைக்கான காரணம் என்னன்றது மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மிக பதட்டம் இங்க தெரிகிறத நம்மளால உணர்ந்துக்க முடியுது. ஏன்னா மிக நீண்ட அரசியல் அனுபவத்தில், குறிப்பாக பகுஜன் சமாஜ்லேயே 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதனுடைய மாநில தலைவராக இருந்து வரக்கூடியவர். அவருக்கு இப்படி ஒரு நிலை நேர்ந்திருக்கிறது என்பது இந்த பகுதிவாசிகளுக்கு ஒரு 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 கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அடையாளம் தெரியாத 6 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் ஆம்ஸ்ட்ராங்கை தாக்கியிருக்கின்றனர். பலத்த காயங்களுடன் அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்.
சென்னை பெரம்பூரில் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த ஆம்ஸ்ட்ராங் சிகிச்சை பலனின்றி தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். பெரம்பூர் வீட்டில் அருகே ஆதரவாளர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது இந்த பயங்கர சம்பவமானது நடந்தேறி இருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் இந்த வெறி செயலில் ஈடுபட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவரை வெட்டி கொன்றுவிட்டு தப்பியோடிய அந்த கும்பலுக்கு காவல்துறையினர் வலைவீசி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கோகுல் மீண்டும் இணைக்கிறார். கோகுல், தற்போது இந்த தலித் அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கும் திருமாவளவனும் ஒரு கருத்துக்களை முன்வைப்பதில் முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அத்தகைய இந்த சூழலில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது விசிகவினர் மத்தியில் என்ன மாதிரி கருத்துக்களை கொண்டு வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கார், வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இது அங்க இருக்கக்கூடிய அவர் கட்சி சார்ந்த தொண்டர்கள் மட்டுமில்லாமல் அவரோடு சார்ந்திருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கிறது, ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. இது காவல்துறை மத்தியில தற்பொழுது இந்த கொலையாளிகளை கண்டுபிடிப்பதற்காக தீவிரமான ஒரு விசாரணையை தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் போராட்டங்கள்ல ஏற்கனவே கலந்து கொண்டிருக்கார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வேட்பாளர்கள் தமிழகம் முழுவதும் போட்டியிட்டார்கள். அவர்கள் அங்கங்க பிரச்சாரத்தை எல்லாம் ஆம்ஸ்ட்ராங் மேற்கொண்டார். இந்த நிலையில் அவர் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய பகையின் அடிப்படையில இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 6 பேர் கொண்ட கும்பல் இந்த கொலையை அரங்கேற்றிருக்கிறார்கள். அங்கு வெட்டப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அங்கிருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கார். ஆயிரவிளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கார். அவர் உயிரிழந்த தகவல் அறிந்தவுடன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலர் மருத்துவமனைக்கும் அவர் வீட்டிற்கும் அருகே வந்து கதறி அழுகக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடிகிறது. பலருக்கு இது அதாவது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் பலருக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கு தற்பொழுது காவல்துறையும் அவருடைய வீடு மற்றும் மருத்துவமனை வளாகத்துல குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கொலை சம்பவம் குறித்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் சென்று விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இவரோடு தொடர்பு இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய கொலை சம்பவத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்தெல்லாம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்துல ஒரு பெரிய கத்தியானது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த கத்தி காவல்துறை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள்ல வந்திருக்கக்கூடிய நபர்களுடைய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஒரு தனிப்படை போலீசார் தீவிரமா சேகரித்து வர்றாங்க. அதே போல இந்த கொலையை யார் திட்டமிட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் நாளைய தினம் பிரேத பரிசோதனை செய்து அவருடைய உறவினரிடம் ஒப்படைக்க இருக்கிறது. அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் தற்பொழுது இந்த கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். நாளைய தினம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் காவல்துறை அதிக அளவுல பாதுகாப்பு பணியில ஈடுபடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்காங்க. தற்பொழுது அதாவது எந்த காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டது, ஆம்ஸ்ட்ராங்கோடு எப்பவுமே சிலர் இருப்பார்கள், அவர்கள் உடன் இருக்கும் போது எப்படி கொலை சம்பவம் நடந்தது என்பது குறித்தெல்லாம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருது. பெரம்பூரில் இருக்கக்கூடிய சடையப்பன் தெருவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டின் அருகே இந்த கொலை சம்பவமானது நடந்திருக்கிறது. இந்த அங்கு உடனடியாக வெட்டப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அங்கு இருக்கக்கூடிய நபர்களால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்து அவருடைய உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். அதே போல வழக்கறிஞர் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களையும், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களையும் ஆம்ஸ்ட்ராங் செய்து வந்தார். தொழில் ரீதியாக ஏதாவது முன்விரோதம் இருந்ததா அல்லது வேறு ஏதாவது சம்பவத்தில் இந்த முன்விரோதம் இருந்ததா என்பது குறித்த விசாரணை எல்லாம் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல பல இடங்களில் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள்லையும் ஆம்ஸ்ட்ராங் ஈடுபட்டு வந்தார். அந்த தொழில் ரீதியாக ஏதாவது முன்பகை இருந்ததா என்ற கோணத்திலும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவரோடு சார்ந்த
மற்ற நபர்கள், அதாவது இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் குறித்த பட்டியலையும் காவல்துறை சேகரித்து அவர்களிடம் அவர்கள் சிறையில் இருக்கிறார்களா இல்ல வெளியிலிருந்து இந்த கொலையை திட்டமிட்டார்களா என்பது குறித்தெல்லாம் விசாரணை காவல்துறை தீவிரப்படுத்திருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல கொலை குற்றவாளி கைது செய்யப்படுவதற்கோ அல்லது கொலை குற்றவாளி நீதிமன்ற சரணடைவதற்கோ வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மோனிஷா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ், கோகுல் மற்றும் செந்தில் ராஜா.